அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் கோபி, மங்களூரில் இருக்கேன். என்னுடைய முருகர் ஆராய்ச்சியில் இந்த பயணம் ரொம்ப முக்கியமான பயணம். இந்த காணொலியை உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்கள், அவங்க எந்த மொழி பேசினாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்கள் இந்த காணொலியை நான் சமர்ப்பிக்கிறேன். இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள்னா, இந்த காணொலியில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாரும் எடுத்து பேசணும். கன்னடம், மலையாளம் தெரிஞ்ச முருக பக்தர்கிட்ட கொண்டு போய் இதை சேர்க்கணும். நிச்சயமாக நானும் இது குரல் பதிவோ இல்லை எழுத்து வடிவமோ பதிவு செய்கிறேன். இந்த உலகம் ஃபுல்லாக நாகர்கள் தான் முதல்ல முருகப்பெருமானை வழிபட்டிருக்காங்க. நாகர்கள் தான் தமிழர்கள். காலப்போக்கில் அவங்க எல்லாருமே மொழி ரீதியாக பிரிஞ்சாலும் குமரிக்கண்டம் உட்பட தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த மூணுமே முருகப்பெருமான் ஆட்சி செய்த ஊராக இருந்திருக்கு. உலகம் ஃபுல்லாக முருகர் ஆட்சி இருந்தாலும் இங்கே நாகர்கள் முதல் தோன்றி முதல் முருகனை வழிபட்டது இங்கே தான். இப்போ மொழி வாரியாக, மாநிலம் வாரியாக பிரித்தாலும் இதெல்லாம் ஒரே தொடர்பு இருந்திருக்கு. அதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் தான் நான் தேடிட்டு இருந்தேன். அது இங்கே தான் கிடச்சிது. மேங்களூரில் ஞானசக்தி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருக்கேன். அற்புதமான ஒரு கோவில். இங்கே இருக்கிற ஒரு விஷயம் உண்மையிலே இந்த கோவிலோட வரலாறை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறப்போ மெய் சிலிர்த்து போனேன். ஆனால் எனக்கு முருகர் ஆராய்ச்சியில் கிடைச்ச கேள்வியும் பதிலும் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஊர்ஜிதமாச்சு. நான் உள்ளே நுழைஞ்சோன்னே இந்த கோவில் கனவு மூலியமாக தான் உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் மனசில் நினச்சிக்கிட்டே நாங்கள் தியானம் பண்ணுறப்பையும் சரி, முருகர் வழிபாட்டிலையும் எனக்கு தோணுது. என்னோட இந்த கனவு சம்மந்தமான விஷயத்தை இங்கே யார்கிட்ட கேட்கும் போது கூட யாருக்குமே பதில் தெரியல, இங்கே இருக்கிற குருக்கள் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் அமரேஷ் பட்டன் ஒருத்தர் வருவார், சார் அவருக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னா அவர் காத்திருந்து அவர்கிட்ட பேசுறதுக்கப்புறம் தான் அந்த காணொலி பதிவு செய்கிறேன். நான் எதை நினச்சி வந்தனோ அதுக்குண்டான பதில் இங்கே கிடச்சிது. அந்த அமரேஷ் பட்டர் சொன்ன விஷயம் இந்த முருகர் கோயில் கனவுல தான் உருவாக்கியிருக்காரு. யார் கனவுல அப்படின்னா, இது ஒரு சிறிய காணொலியில் சொல்ல முடியாது. ஒரு 3 விஷயம் மட்டும் பதிவு பண்ணிடுறேன். பெருமான் குலதெய்வமாக இருந்திருக்காரு ஒருத்தங்களுக்கு. சுப்பிரமணிய சுவாமி குலதெய்வம் வந்திருக்கு. அவங்க கனவுல சொல்லி அவங்களுக்கு அப்போ வரைக்கும் அந்த குலதெய்வம் முருகர் தான் தெரியாது. ஒரு கோர்ட்டு ஜட்ஜி மூலயமா, அவங்க கனவு மூலயமா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த முருகருக்கு ஞானசக்தி சுப்பிரமணிய சுவாமின்ட்டு பேர் வச்சது ஒரு தமிழர், தமிழ்நாட்டை சேர்ந்த வக்கீல் தான் வச்சிருக்காரு. இந்த இடம் ஃபுல்லாகவே நாகங்கள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இங்கே 2 நதி இருக்குது. அந்த 2 நதியும் சேர்ந்து நாகதேவதைகள் மிகப்பெரிய அளவுக்கு இருந்திருக்காங்க. அந்த நாகதேவதைக்கு ஒரு பிரச்சனை வரப்போ எல்லாரும் சேர்ந்து வேண்ட தெய்வமாக முருகப்பெருமான் இருந்திருக்காங்க. அப்போ முருகப்பெருமான் இங்கே நின்று அவங்களுக்கு எல்லா துயரையும் தீர்த்து, இன்னொரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த நாகதேவதைகள் எல்லா துயரையும் தீர்த்து இங்கே மனிதர்களுக்கும் ஒரு பெரிய அளவுக்கு அருள் புரிகிறாரு. இங்கே மயில் நம்ம எல்லா கோயிலையும் பார்த்துருப்போம். மயில் நேராக தான் இருக்குது முருகப்பெருமானை பார்த்து. ஆனால் இங்கே மயில் முருகப்பெருமான் எதிரில் அவரோட மயில் தோகை பின்னாடி இருக்கிற மாதிரி. காரணம் இங்கே முருகப்பெருமான் வர பக்தருக்கு உண்டான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. மயிலும் முருகனும் ரெடியாக இருக்காங்க அவங்களுக்கு உண்டான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு. இந்த கோவில் பற்றி பேசுறதும், இந்த கோவில் நின்று இந்த காணொலி பதிவு பண்ணுறது ஒரு பெரிய பாக்கியம். மேங்களூரில் இது எங்கே இருக்குது, இந்த சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் விரைவில் ஒரு நேர்காணலை நான் பதிவு செய்கிறேன். நாகர்கள் தான் முருகனை வழிபட்டாங்க, அந்த நாகர்கள் தான் நம்ம தமிழர்கள் அப்படின்ற ஒரு பெரிய உண்மை எனக்கு முருகப்பெருமானை உணர்த்தி இதை நான் பதிவு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அதே சமயத்தில் சப்தகன்னிகள், அஷ்டகன்னிகள் எல்லாமே நம்மளுக்கு பவர்ஃபுல்லான தெய்வங்கள். அவங்க தான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த தெய்வங்களுக்கே ஒரு பாதுகாப்பாக முருகப்பெருமான் இருந்திருக்காது. அதான் ஒரு பெரிய உண்மை. இங்கே இருக்கிற நாகர் சிலைகளாக இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை இருக்குது. இந்த மலைக்கு கீழே தான் வாசுபட்டன் ஒருத்தர் தூங்குறப்போ அவர் கனவுல முருகர் இந்த கோயிலை உருவாக்க சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்து அதுக்கப்புறம் ஒரு பெண் மூலயமா, ஒரு பெண் சக்தி மூலயமா தான் அந்த கோயில் உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பஞ்சுருளி தெய்வம் வேண்டி முருகப்பெருமானை இங்கே காட்சி கொடுத்துருக்காரு அவங்களுக்கு. பஞ்சுருளி தெய்வம் வேண்டுதலுக்காகவும் இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படி பல அதிசயங்கள் இருக்குது. ஒன்றா பதிவு செய்கிறேன். பெங்களூர் மக்கள், மங்களூர் மக்கள், கர்நாடகா முருகர் சொந்தங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஒரு கோயிலுக்கு பாருங்கள். ஞானசக்தி சுப்பிரமணிய சுவாமி இந்த முருகருக்கு இதுதான் கிடையாது, இங்கே நியாயம் வழங்கக்கூடிய முருகராக இருக்கார். நிச்சயமாக இந்த கோயிலுக்கு உலகம் ஃபுல்லாக இருந்து வருவாங்கன்றது என்னோட பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு பெரிய ஆசைன்னு கூட சொல்லலாம். காரணம் என்னென்னா, இங்கேருந்து நாகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தினால தான் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லா இடத்துலையும் முருகர் சக்தி செயல்பட்டுருக்கு. இந்த கோயில் இன்னொரு ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, திருச்செங்கோட்டு வேலவர், செங்கோட்டு வேலவர் கையில் சேவல் இருக்கும், பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே முருகருக்கு 4 கை இருக்குது. அந்த 4 கையில் ஒரு கையில் சேவல் இருக்கார். இதெல்லாம் யார் உருவாக்கியிருப்பா, இது எப்படி இந்த சிலை வடிக்கப்பட்டதுன்றதுக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய முருக ரகசியம், இந்த பிரபஞ்ச ரகசியம் இருக்குது. இது சாதாரண மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வமே வேண்டி விரும்பி இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இந்த வழிபாடு இருக்கணும்னு சொல்லி உருவாக்கி வச்சிருக்கான்றதான் ஒரு பெரிய உண்மை. அதில் நம்ம இந்த திரும்ப ஏன் நாகர்கள்னு சொல்கிறோம்னா, இது சொல்லும் போது எனக்கு அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. இந்த நாகர்கள் தான் முருகனை வழிபட்டிருக்காங்க. அவங்க தான் முதல்ல வழிபட்டது. அந்த நாகர்கள் ஏன்னா நம்ம தான். நம்ம தமிழாவும் மலையாளமும் கன்னடாவும் பிரிஞ்சிருந்தாலும் நம்ம எல்லாருமே அந்த ஒரே கோட்டுக்குள்ளே நிற்கிறோம். இந்த உண்மை என்னைக்காவது யார் மூலியமாவது முருகப்பெருமான் தெரியப்படுத்துவார். அதுக்கு நானும் ஒரு காரணமாக இருப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த கோயிலோட இன்னொரு பெரிய சிறப்பு என்னென்னா, இங்கே முருகப்பெருமானுக்கு இந்த உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோயில் இருக்கிறதுனால, முருகர் கவசத்தோடு இருக்கார். கண்ணுக்கு கவசம் போட்ட முருகப்பெருமான் இங்கே இருக்கார். அதுக்கு காரணம் இவங்க சொன்னது தான் மிகப்பெரிய கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அது ஒரு பெரிய ஒரு விஷயம்.
கண் ஃபுல்லாக அந்த படத்தையும் நான் பதிவு செய்கிறேன் பாருங்கள். ஸோ அப்பேற்பட்ட ஒரு புனிதம் வாய்ந்த ஒரு இடத்துல நம்மளை ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்து முருகப்பெருமான் நீங்கள் வந்து பேச வச்சிருக்கிற ஒரு கருணைன்னு தான் சொல்லணும். என்னோட முருகர் ஆராய்ச்சி பயணம் உலகம் ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒரு முக்கியமான ஒரு பயணம்னா அது பெங்களூர் பயணம். இதுக்கப்புறம் வரக்கூடிய காணொலிகளாக இருக்கட்டும், பஞ்சுருளி தெய்வம் சம்மந்தப்பட்ட காணொலிகளாக இருக்கட்டும், அந்த பஞ்சுருளி தெய்வம் கோவில் எனக்கு ஒரு சம்பவம் நினச்சி முருகர் சம்மந்தமான ஒரு விஷயம், அது வந்து புல்லரித்து போயிட்டு அந்த அவர் ஒரு விஷயத்தை எடுத்து காட்டினார் முருகர் சம்மந்தமாக. அது எல்லாமே அடுத்தடுத்த காணொலியில் பதிவு செய்கிறேன். முருகர் அற்புதம் அதிசயம். நான் கர்நாடகா வரப்போலாம் சொல்லுவேன், முருகர் யுகம் வந்து மிகப்பெரிய அளவு கர்நாடகாவில் வந்து எழுச்சியாக இருக்கும் சொல்லி, மிகப்பெரிய அளவு இயங்கும் சொல்லி, அது ஒரு விதையாக இந்த ஞானசக்தி கோவில் வந்து இருக்கும். இங்கேருந்து தான் அது தொடங்க நான் நம்புகிறேன். அல்சூர் சுப்பிரமணிய சுவாமியாக இருக்கட்டும், வைரவேல் முருகராக இருக்கட்டும், இன்னும் பல முருக சக்தியில் வந்து நம்ம என்ன ஒரு கருவியாக அவர் தேர்ந்தெடுத்து செயல்படுத்திட்டு இருக்கான்றது வந்து நான் ஒவ்வொரு நாளும் மெய் செலுத்து போகிறேன். என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல. ஏதோ ஒரு ஜென்மத்தில் என்னமோ நான் வந்து பண்ணதுக்கு முருகப்பெருமான் வந்து இந்த பிறவியில் வந்து எனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாருமே இன்றைக்கி நேற்று முருகப்பெருமானை வணங்கலை. பரம்பரையாக ஜென்மமாக நம்ம ஆன்மா எப்போல்லாம் அழிஞ்சு திரும்ப உருவாகுதோ அப்போல்லாம் நம்ம திரும்ப முருகப்பெருமானை வழிபடுறோம். இது பெரிய உண்மை. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.